அண்மை செய்தி. ஈரான் அதிபர் காணாமல் போன ஹெலிகாப்டர் கண்டறியப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் முழுவதும் எரிந்த நிலையில் இருப்பதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் அவர் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என ஈரான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என ஈரான் ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். முகிலன், தற்போது வரையிலான தகவல்கள் என்ன? சுமார் 18 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணியானது நேற்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது ட்ரோன் காட்சிகள் மூலம் அந்த ஈரானின் குடியரசுத் தலைவர் இம்ரான் ரைசி பயணித்த அந்த ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்களை தற்போது அந்த ட்ரோன் காட்சிகள் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் அந்த ஹெலிகாப்டரானது விழுந்து நொறுங்கிய இடத்தில் எந்த விதமான யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று அவர் அஜர்பைஸ்தான் பகுதியில் சென்றுவிட்டு திரும்பும் போது அவரது ஹெலிகாப்டர் மோசமான ஒரு வானிலை காரணமாக ஹார்ட் லேண்டிங் என்று சொல்வார்கள், அது ஹார்ட் லேண்டிங் செய்யப்பட்டதாக நேற்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் உயிருக்கு என்னானது என்று தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அவருடன் சேர்த்து பலரும் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருந்தார்கள். குறிப்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் போன்ற முக்கிய அமைச்சர்கள் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருப்பதாக நேற்று தகவல் வெளியாகி இருந்தது. அந்த ஹெலிகாப்டர் தான் நேற்று ஹார்ட் லேண்டிங், அதாவது அவசரத்தை ஒட்டி அந்த ஹெலிகாப்டரானது தரையிறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காட்சி, அந்த ட்ரோன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அந்த ஹெலிகாப்டரானது முற்றிலும் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரானிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் தற்போது அந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை என்றுதான் தற்போது தகவல் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக நேற்று மாலை முதல் அங்கு கடும் ஒரு பனிப்பொழிவும் கடும் மழையும் பெய்து வருகிறது. இதனாலேயே அந்த ஹெலிகாப்டரானது விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு செல்வதில் மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் அந்த மீட்பு பணி வீரர்கள் அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு சென்றனர். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலும் நோ சர்வைவர்ஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் தி ஹெலிகாப்டர் கிராஷிங். பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி இதுவும் தற்போது தகவல், அதாவது ஈரானிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கின்றன. அதாவது அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த யாரும் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நமக்கு இப்போ நம்மால் எப்படி புரிந்து கொள்ளலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.